நீங்க டெல்லிக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர் உங்களுக்கு. ஏன்னா அது ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டல், மும்பை ஃபினான்ஷியல் கேபிட்டல், இங்க இருக்கக்கூடிய பணக்காரங்கள்லாம் அங்க இருக்காங்க. ரெண்டாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால இருந்து போன பல லீடர்ஸ் வந்து நேஷனல் பாலிடிக்ஸை வந்து அவங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கும். நீங்க டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா போலீஸ் கமிஷனருக்கு தான் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பவர் அப்படின்றது இருக்கும், ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருந்து பல ஹோம் மினிஸ்டர்ஸ் போயிருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் மகாராஷ்டிரால இருந்து போயிருக்காங்க. அப்போ மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ்க்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா இந்த நேஷனல் பாலிடிக்ஸ்ல, அது ரொம்ப அதிகம். ஆனா இன்னைக்கு பாருங்க மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க பலவீனப்பட்டு போய் கிடக்குறாங்க அப்படின்றத நீங்க பாக்கணும். அசோக் சவான் காங்கிரஸ்ல இருக்கும்போது அவர் ஒரு பலம் வாய்ந்த ஒரு சீஃப் மினிஸ்டருங்க, முன்னாள் முதலமைச்சருங்க. அவர் இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியல.